Namah Shivaya. Om 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 Namah Shivaya. தேவி பார்வதியின் சகியான உங்களை கைலாயம் வரவேற்கிறது. மகாதேவா, நாங்கள் தங்களுக்கும் பார்வதிக்கும் சேவை செய்பவர்கள். எங்களை வரவேற்று சங்கடப்படுத்தாதீர்கள் சிவசங்கரா. கைலாயபதி, எங்கள் மனம் எங்கள் பிரியசகி பார்வதியை பார்ப்பதற்காக ஏங்குகிறது. தாங்கள் சந்திக்க அனுமதிக்காவிட்டால் இங்கிருந்து செல்ல மாட்டோம். தேவி விஜயா, கைலாயம் வர விரும்புபவர்களுக்கு என் ஆணையை பெற வேண்டிய அவசியம் இல்லை. முழு மனதோடு இங்கு வர வேண்டும் என்று எண்ணுபவர்களுக்கு எப்பொழுதும் என்னுடைய அனுமதி தானாகவே கிடைத்துவிடும். அதனால்தான் என்னுடைய கைலாயத்தில் எந்த கதவுகளும் இல்லை, துவார பாலகர்களும் இல்லை. எங்கள் பிரியசகி பார்வதி எப்படி இருக்கிறார் மகாதேவா? தேவி விஜயா, தங்களின் இந்த கேள்விக்கான விடையை என்னால் தர முடியாது. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? தேவி பார்வதி இப்பொழுதெல்லாம் ஏகாந்தத்தை விரும்புகிறார். ஏனோ சில தினங்களாக எண்ணரில் கூட வருவதில்லை. தாங்கள் ஏன் அப்படி கூறுகிறீர்கள் மகாதேவா? எங்கள் பிரியசகி பார்வதிக்கும் தங்களுக்கும் ஏதாவது? இல்லை தேவி விஜயா, கைலாயத்தில் அப்படி எதுவும் அந்த அளவிற்கு நடக்கவில்லை. உண்மை இதுதான். எந்த காரணமும் இல்லாமல் தேவி பார்வதி ஏகாந்தத்தில் இருப்பது என்பது நாங்கள் அனைவருமே விரும்பாததுதான். ஏகாந்தம் என்றால் எங்களுக்கு புரியவில்லையே மகாதேவா. நீங்கள் இருவரும் தேவி பார்வதிக்கு மிக நெருங்கிய சகிகள். தேவி பார்வதி இருக்குமிடம் சென்று நீங்களே அவரிடம் பேசி அவர் ஏகாந்தத்துக்கான காரணத்தை தெரிந்து கொள்ளலாமே. நீங்கள் இருவரும் தேவி பார்வதி இருக்கும் இந்த நிலையை எண்ணி அதிர்ச்சி அடைய வேண்டாம். தாங்கள் அனுமதி இல்லாமலே அவர் இருக்குமிடம் செல்லலாம். நந்தி தேவா, கூறுங்கள் எம்பெருமானி. தேவி பார்வதியின் பிரிய சகிகளுக்கு அவர் இருக்குமிடம் காண்பியுங்கள். தங்களின் ஆணைப்படியே ஆகட்டும் எம்பெருமானி, வாருங்கள் செல்லலாம். Om Namah Shivaya. 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 மாதா, 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 எனக்கு மிக நன்றாக தெரியும். தாங்கள் என்னை அழைத்தும் நான் வராததன் காரணத்தால் தானே இந்த மௌனம். ஸ்ரீ மகா கணேஷா, அனைவரின் மனதையும் அறிந்தவர் தாங்கள். தாங்கள் என் மீது அருள் பாலிக்காமல் நான் மௌனமாக மட்டுமல்ல, வேதனையோடும் கவலையோடும் இருக்கிறேன். நீங்கள் எப்போது நிதிமுறைகளை பின்பற்றி எனக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள் மகா கணேஷா? வாக்கை நிறைவேற்றத்தான் போகிறேன் மாதா. உண்மை நிலை என்னவென்றால், தங்களுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றத்தான் இப்பொழுது நான் தனிமையில் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறேன். அர்த்தம்? மாதா, அதன் அர்த்தம் நான் சீக்கிரமே தங்கள் முன் வரப்போகிறேன். நம்பிக்கையோடு இருங்கள் மாதா. வெகு விரைவிலேயே நான் தங்களுக்கு புத்திரனாக ஜென்மம் எடுக்கப் போகிறேன். என்னை வரவேற்க காத்திருங்கள் மாதா. வணங்குகிறேன் மாதா பார்வதி. சகி பார்வதி, ஜெய விஜயா, ஜெய விஜயா, நீங்கள் இருவரும் கைலாயத்திற்கு எப்படி? நீ அங்கிருந்து வந்ததும் சிவசங்கரோடு ஒன்றாக இணைந்து எங்களை மறந்தே விட்டாயே. மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் கருணையினால் உன்னை நாங்கள் கண்டுபிடித்ததற்கு அவருக்கு தான் நன்றி. நீங்கள் இருவரும் நன்றியை பிறகு கூறுங்கள். முதலில் என் கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். இத்தனை நாளாக என் நினைவு வரவில்லையா? எத்தனை கோபக்காரி நீங்கள்? கோபம் கொண்டது நாங்களா அல்லது நீயா? Om Namah Shivaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya. நந்திதேவா, தன் சகிகளை பார்த்தவுடன் தேவி பார்வதி மகிழ்வுற்றாரா அல்லது இல்லையா? மாதா மிகவும் மகிழ்வுற்றார்.
மகிழ்ச்சியில் ஆனந்தத்தோடு எழுந்து வந்து சகிகள் இருவரையும் அணைத்து கொண்டார். அவர்கள் மகிழ்ச்சி அடைந்ததை பார்த்ததும் எம்பெருமானே எனக்கும் சந்தோஷம் உண்டாயிற்று. இருந்தும் தாங்கள் இப்பொழுது சந்தோஷமாக இல்லையே, அலட்சியப்படுத்தியது போலவா இருக்கிறீர்கள்? தங்கள் சந்தோஷம் இப்பொழுது தேவி பார்வதி மதிக்காததால் போய்விட்டதா? அவர்கள் அடைந்த சந்தோஷத்தை எங்களிடமும் தேவகணங்களிடமும் பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லையா? பிரபு, நான் இப்படி இருப்பதற்கு காரணமே வேறு. ஏன் நான் அதை தெரிந்து கொள்ளக்கூடாதா? தங்களிடம் ரகசியத்தை மறைப்பவர் யார் எம்பெருமானே? என் மனவேதனை இதுதான். அதை நினைத்துதான் நான் கவலைப்படுகிறேன். மாதா பார்வதி சில தினங்களாக சோகமாக இருக்கிறார். அனைவரையும் விட்டு விலகி இருக்கிறார். அதற்கு என்ன காரணம் என்று யாருக்குமே தெரியவில்லை. எம்பெருமானே, ஏதாவது உபாயம் செய்து மாதா முன்பு போலவே மகிழ்வோடு இருக்க வழி செய்யுங்கள். தாங்கள் எங்கள் வேண்டுகோளுக்கு மௌனம் சாதிக்காதீர்கள். நந்திதேவா, தேவி பார்வதியை மகிழ்வுறச் செய்வது இப்பொழுது என்னால் முடியாத காரியம். அவர்கள் மகிழும் அளவிற்கு தேவையானவற்றை நான் ஏற்கனவே செய்துவிட்டேன். தங்கள் கருணையினால்தான் அனைத்துலகமே மகிழ்கிறது. மீண்டும் முயற்சிப்பதில் என்ன சிரமம் சுவாமி? நீங்கள் அனைவரும் மகிழ்வதற்காக தேவி பார்வதியை மகிழ்வுபடுத்த நான் அவசியம் முயற்சி செய்கிறேன். கைலாயபதி பகவான் சிவசங்கரனுக்கு, கைலாயபதி பகவான் சிவசங்கரனுக்கு. பார்வதி, நீ இப்படி ஏகாந்தமாக அமர்ந்திருக்கும் காரணத்தை நாங்கள் தெரிந்து கொள்ளலாமா? இந்த விவாகத்திற்கு பிறகு நீ மகிழ்ச்சியாக இருப்பது போல் எங்களுக்கு தோன்றவில்லையே. நீயா இப்படி மாறிவிட்டாய்? எங்களால் இதை நம்பவே முடியவில்லையே. பார்வதி, எங்களிடம் எந்த விஷயத்தையும் மறைக்காதே. உண்மையை கூறு. நீ சிவசங்கரையை சந்திக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம்? எங்களுக்கு உன்னை சந்திக்க வேண்டும் என்ற ஏக்கம் வந்துவிட்டது. சிவன் அனுமதி இல்லாமலே கைலாயம் வந்துவிட்டோம். எங்களுக்கு இங்கிருக்கும் நிலைமை பார்த்தால் ஒன்றுமே புரியவில்லை. நீ எதற்காக எப்பொழுதும் இப்படி தனிமையிலேயே இருக்கிறாய்? உன்னுடைய ஏகாந்தத்திற்கு என்ன காரணம் பார்வதி? உண்மையை கூறு சகி. உன் ஏகாந்தத்திற்கு காரணம் என்ன? ஒருவேளை நாங்கள் உன்னை சந்திக்க வந்ததால் உன் ஏகாந்தம் கலைந்து விட்டதா என்ன? சகி, மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசர் என் விஷயத்தில் மிகவும் விளையாடிக் கொண்டிருக்கிறார். அவர் எனக்கு வாக்கு கொடுத்தார். என் புத்திர ரூபத்தில் அவதாரம் எடுத்து எனக்கு இருக்கும் ஜென்ம ஜென்ம ஆசையை நிறைவேற்றுவதாக. ஆனால் இதுவரை அவர் தன் வாக்கை நிறைவேற்றவே இல்லை. இதன் காரணமாகத்தான் ஜெயா விஜயா எனக்கு எதுவுமே பிடிக்கவில்லை. என் எண்ணம் நிறைவேறும் வரை நான் ஏகாந்தத்தில் இருக்கப் போகிறேன். எனக்கு ஜென்ம ஜென்மமாய் இருக்கும் மனோ எண்ணத்தை தெரிந்து கொண்டு தாங்கள் எதற்காக சிரிக்கிறீர்கள்? நீங்கள் சிரிப்பதற்கு காரணம் தான் என்ன? நாங்கள் சிரித்ததற்கு காரணம் அதல்ல சகி. நாங்கள் உன்னுடைய அபூர்வ எண்ணத்தை பற்றி சிரிக்கவில்லை. அதிர்ச்சி அடைந்து விட்டாயா சகி? நாங்கள் உன் முடிவை எண்ணி சிரித்தோம். முடிவை பற்றியா? பிறகு நீயே கூறு. பதியை விட்டு பிரிந்திருந்தால் உன் ஜென்ம ஜென்மமான மனோ எண்ணம் எப்படி பூர்ணமடையும்? உங்கள் இருவருக்கும் தெரியாத மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசர் விசித்திரமான முறையில் வருகிறாராம். அவர் என்னிடம் கூறியிருக்கிறார். அவர் அவதாரம் எடுப்பதற்கு வெகு நாட்கள் ஆகாதாம். அப்படி இருக்கும்போது சுவாமிக்கு சேவை செய்வதற்கு நான் இதற்கு செல்ல வேண்டும். என்ன இது? கோபம் கொள்ளாதே சகி. உன்னுடைய பார்வையை பார்த்தால் எங்களுக்கு பயமாக இருக்கிறது. கோவிக்காமல் வேற என்ன செய்வது? என் மன எண்ணம் இதுவரை நிறைவேறவே இல்லை. அதோடு நீங்கள் இருவரும் வந்ததும் அல்லாமல் என்னை பரிகாசம் செய்கிறீர்கள். அதற்கு காரணம் என்னவென்று தெரியுமா? என்ன? எங்களுக்கு தோன்றுவதை கூறுகிறேன். இதுவரை நீ பிடிவாதமாக ஸ்ரீ மகா கணேசரை பூஜை செய்யவில்லை. ஆம் சகி, நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸ்ரீ மகா கணேசர் பூஜை இல்லாமல் ஆராதனை இல்லாமல் மகிழ மாட்டார். உங்கள் இருவருக்கும் எதுவுமே தெரியவில்லை. எனக்கு புத்திரராக போகிறார். நான் பூஜை செய்ய வேண்டுமா என்ன? இப்பொழுது மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசர் உனக்கு புத்திரன் இல்லையே. அவர் தன் எண்ணப்படி படைப்புகளை உருவாக்கி வருபவர். உத்தமமானவர், புருஷோத்தமர். சகி பார்வதி, உன் புத்திரனாக ரூபம் எடுக்க மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரை முறையோடு பூஜிக்க வேண்டும். இதுவும் அவருடைய லீலைதான். இந்த லீலையின் ரகசியத்தை புரிந்து கொள் சகி. ஒரு வகையில் நீங்கள் கூறுவது உண்மைதான். நீ உன் முழு மனதோடு
ஸ்ரீ மகா கணேசரின் பூஜையை செய்வதாக சங்கல்பம் செய்து கொள். வாசகி, நாங்கள் உன்னை மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரை நோக்கி விதிவத் பூஜை செய்வதற்காக ஸ்நானம் செய்விக்கிறோம். நீங்கள் இருவரும் இங்கு ஸ்நானம் செய்யத்தான் வந்தீர்களா? நாங்கள் எங்கள் சகியை சந்தித்து அவளோடு இருப்பதற்காக வந்தோம். பிறகு நீ எங்களோடு இமாலயத்திற்கு வர வேண்டும். உன்னுடைய ஜென்ம ஜென்மமான மனோ எண்ணம் பூரணமாக்கி வைப்பதே எங்களுக்கு கிடைத்த சௌபாக்கியம், எங்களது கடமையும் ஆகும். பேசிக்கொண்டிருந்தால் நேரம் போவதே தெரியாது. வாசகி, ஸ்நானம் செய்யும் இடத்திற்கு செல்வோம். அதன் பிறகு நாங்களும் உன்னுடன் சேர்ந்து ஸ்ரீ மகா கணேசருக்கு பூஜை செய்ய வருகிறோம். மாதா, என்னை வரவேற்க வேண்டிய நிலைமை தங்களுக்கு. நான் தங்கள் அருகில்தான் இருக்கிறேன். உண்மைதான் மாதா, தங்களின் அழைப்பிற்குத்தான் நான் காத்திருக்கிறேன். நீங்கள் ஸ்நானம் செய்யுங்கள். நீங்கள் செல்லுங்கள், நான் இப்பொழுது வந்து விடுவேன். சரி, சீக்கிரமாக வந்துவிடு. நந்தி, நந்தி தேவா, நந்தி மகாராஜா, வந்துவிட்டேன் மாதா. வணங்குகிறேன் மாதா. பாருங்கள் நந்தி தேவா, நான் ஸ்நானம் செய்ய போகிறேன். நீங்கள் வாயிலிலே அமருங்கள். யாரும் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். நான் இருக்கும்போது உள்ளே வரும் தீய செயலை யார் செய்வார்கள்? நீங்கள் கைலாசத்திற்கு வந்து எனக்கு மிகவும் உபகாரம் செய்து விட்டீர்கள். நான் மிகவும் சந்தோஷத்தில் இருக்கிறேன். என் கவலைகள் அனைத்தும் எங்கோ சென்று விட்டது. சகி பார்வதி, மகாராணி மேனாவோ மகாராஜனும் உன்னை பார்க்க வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறார்கள். நாங்கள் கைலாயபதி சிவசங்கரின் ஆணையோடு உன்னை இமாலயத்திற்கு அழைத்து செல்கிறோம். சகி பார்வதி, உன் மாதா பிதாவை பார்க்க உனக்கு விருப்பம் இல்லையா? நீ அங்கிருந்து இங்கு வந்து எத்தனை காலமாகிவிட்டது சகி பார்வதி? மகாராஜாவை பற்றியும் மகாராணியை பற்றியும் நினைத்து பார். தங்களுக்கு இங்க இருக்கும் நிலைமையை பற்றி நன்றாக தெரியும். நான் மகா கணேசனின் வருகைக்காக காத்திருக்கிறேன். நான் இப்பொழுது எங்கும் வர முடியாது. வருவதை பற்றி பிறகு யோசிக்கலாம். முதலில் ஸ்நானத்தை முடிக்கலாம். உண்மையில் சகி பார்வதி, கைலாயத்தில் இருக்கும் சூழ்நிலை எண்ணியதை விட மிக அழகாக உள்ளது. அதற்காக இங்கு வந்தவுடன் இமாலயத்தை பற்றி மறப்பது நன்றாக தெரியவில்லை. கைலாயத்தை விட்டு செல்ல எங்களுக்கும் மனம் வரவில்லை. ஆம் பார்வதி, என்ன ஏகாந்தமான இடம். இங்கு இருக்கும் ஒவ்வொரு கணமும் மிக அற்புதமாக உள்ளது. இந்த அமைதியின் காரணம் என்ன பார்வதி? வாயிலில் நந்தி இருக்கிறார் அல்லவா, அதுதான் இந்த அமைதிக்கு காரணம். அவருடைய அனுமதி இல்லாமல் யாரும் உள்ளே நுழைய முடியாது. வணங்குகிறேன் எம்பெருமானே. நந்தி, மன்னியுங்கள் எம்பெருமானே, உள்ளே செல்ல அனுமதி இல்லை. யாருக்கு அனுமதி இல்லை? யாருக்குமே இல்லை. யாருக்குமே வா? அர்த்தம்? அர்த்தம் மகாதேவியின் ஆணை இது. யாரையும் உள்ளே விட எனக்கு அனுமதி இல்லை. மன்னியுங்கள் எம்பெருமானே, நான் மகாதேவியின் ஆணையை நிறைவேற்ற வேண்டும். மூர்க்கா, மடபுத்தி உடையவனே, மகாதேவியை காண வரும் என்னையே தடுத்து விடுவாயா நீ? நான் மகாதேவியின் பதி. இந்த சராசரத்திற்கே தெரியுமே தாங்கள் மகாதேவியின் பதி என்று. இருந்தும் நான் மகாதேவியின் ஆணையை நிறைவேற்ற வேண்டியவன். மகாதேவியின் ஆணையை நிறைவேற்ற நான் சம்மதிக்கிறேன். மகாதேவன் ஆணையிட்டால் என்ன செய்வாய் நந்தி? மகாதேவனின் ஆணையை நிறைவேற்றுவது நந்தியின் முதல் கடமை அல்லவா? அப்பொழுது நான் உனக்கு ஆணையிடுகிறேன், வழியை விட்டு விலகி நில் நந்தி. அப்படி கூறாதீர்கள் எம்பெருமானே, அது மகாதேவியின் ஆணைக்கு விரோதமானது. மூர்க்கனே, மூடபத்தி உடையவனே, எனக்கு சேவை செய்து வாகனமாக இருப்பவன் நீ நான் கூறுவதை கேட்பாயா? மகாதேவியின் ஆணையை மதிப்பாயா? என்ன பதில் கூறுவதென்று எனக்கு தெரியவில்லை எம்பெருமானே. இருந்தும் ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், தாங்களும் மகாதேவியும் ஒருவர்தான். தங்கள் இருவரையும் பிரிப்பது மகா பாவம். கூறு நந்தி, சிவன் பார்வதி இருவரில் உயர்ந்தவர் யார்?
இருவருமே உயர்ந்தவர்கள்தான். இப்படி என்னை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தாதீர்கள் எம்பெருமானே. தயவு செய்து தாங்கள் இங்கிருந்து திரும்பி சென்று விடுங்கள். திரும்பி செல்வதா? தேவி பார்வதியை சந்திக்காமல் திரும்பி செல்வதா? உன் விருப்பத்திற்காகவா? என் விருப்பத்திற்காக அல்ல, மாதா பார்வதியின் ஆணையின் காரணமாக தாங்கள் திரும்பி செல்லுங்கள் எம்பெருமானே. நான் ஏன் திரும்பி செல்ல வேண்டும்? வழியை விட்டு விலகினேன். எம்பெருமானே! தேவி பார்வதி, நீ எங்கிருக்கிறாய்? தேவி பார்வதி, சுவாமி, நான் இப்பொழுது ஸ்நானம் செய்கிறேன். தாங்கள் எதற்காக இங்கு வந்தீர்கள்? என்ன கூறுகிறாய் நீ? சிவனும் பார்வதியும் ஒன்றுதானே? என்னிடம் சங்கோச்சம் எதற்கு? அனுமதி இல்லாமல் நான் ஸ்நானம் செய்து கொண்டிருக்கும் பொழுது தாங்கள் வருவது அழகா என்ன? தாங்களே சிந்தித்து பாருங்கள். நந்தி, நான் உன்னிடம் என்ன கூறினேன்? நான் ஸ்நானம் செய்து வரும் வரை யாரையும் அனுமதிக்காதே என்றேனே. பிறகு சுவாமியை ஏன் தடுக்கவில்லை? தடுத்தேன் மாதா, தடுத்தேன். தடுத்தாயா? யாரை தடுத்தாய்? நீ தடுத்திருந்தால் எப்படி உள்ளே வருவார்? சுவாமி உள்ளே வந்தாரே, இதுதான் உன் காவலா? நான் எம்பெருமானிடம் கூறினேன் மாதா, தாங்கள் உள்ளே அனுமதிக்கவில்லை என்று. நான் தடுத்ததை அவர் கேட்கவே இல்லை. நான் எத்தனை முறை எடுத்து கூறினேன், வேண்டாம் வேண்டாம் என்று எத்தனையோ முறை கூறினேன். அவர் என்னை பிடித்து தள்ளிவிட்டு உள்ளே வந்து விட்டார் மாதா. இனி என் கண் முன்னே நிற்காதே, சென்று விடு. சுவாமி செய்த காரியத்தை நினைத்து நான் வருத்தப்படுகிறேன் ஜெய விஜயா. சுவாமி ஸ்நான அறைக்குள் வந்து தங்கள் இருவரையும் சங்கடப்படுத்தி விட்டார். இதில் சங்கடப்படுவதற்கு ஒன்றுமில்லை சகி பார்வதி. கைலாயபதி சிவபெருமானுக்கு கைலாயத்தில் எங்கும் எப்பொழுதும் செல்ல அனுமதி உள்ளதே. இருந்தும் என்ன? இருந்தும் நீ ஏகாந்தத்தில், அதுவும் ஸ்நானம் செய்யும் பொழுது வேறு யாராவது வந்திருந்தால் அதற்கு ஒரு உபாயத்தை செய்தே ஆக வேண்டும். என்ன உபாயம்? சாதாரண உபாயம்தான். நீ ஸ்நானம் செய்யும் இடம் அருகே உனக்கு தனியாக ஒரு ஆளை வைத்துக்கொள். தனி ஒருவர் யார்? இதுவரை நந்தி தேவர்தான் வாயில் காவலன். நந்தியும் சிவனின் கணம்தானே. கணங்கள் என்றால் அப்படித்தான். அவர் எப்படி உன்னானையை மதிப்பார்? சிவபெருமான் முன் நீ அவருக்கு உயர்வல்லவே. வேற ஆளை வைத்துக்கொள் பார்வதி. உண்மைதான், சிவகணங்கள் மகாதேவனின் சேவகர்கள். அவர்கள் உன்னானையை கேட்க மாட்டார்கள். நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த முடிவை நீதான் செய்ய வேண்டும். ஏனென்றால் இது உன் தனிப்பட்ட விஷயம். நாங்கள் கூறுவதை கேள். சிறிது காலம் இமாலயத்தில் வந்து இரு. இல்லை ஜெயா, அடிக்கடி என்னிடம் ஒரே விஷயத்தை கூறாதே. இப்பொழுது என்னால் கைலாயத்தை விட்டு எங்கும் செல்ல முடியாது. பிதாவையும் மாதாவையும் காண வேண்டும் என்றுதான் ஆசை. ஆனால் அது என்னால் முடியாது. நாங்கள் இவ்வளவு எடுத்து கோரியும் நீ இமாலயத்திற்கு வருவதை விரும்பவில்லை என்றால் எங்களுக்கு விடை கொடு. அனுமதி இல்லாமல் நான் ஸ்நானம் செய்து கொண்டிருக்கும் பொழுது தாங்கள் வருவது அழகா என்ன? தாங்களே சிந்தித்து பாருங்கள். அனுமதி இல்லாமல் நான் ஸ்நானம் செய்து கொண்டிருக்கும் பொழுது தாங்கள் வருவது அழகா என்ன? தாங்களே சிந்தித்து பாருங்கள். அனுமதி இல்லாமல் நான் ஸ்நானம் செய்து கொண்டிருக்கும் பொழுது தாங்கள் வருவது அழகா என்ன? தாங்களே சிந்தித்து பாருங்கள்.
சிவாய. ஜெயா விஜயா, நீங்கள் இருவரும் உயிருக்குயிரான சகி பார்வதியை இமாலய அரண்மனைக்கு அழைத்துச் செல்லத்தானே வந்தீர்கள்? சகி பார்வதி இமலயத்திற்கு வர விரும்பவில்லை. ஏன்? அவரை தடுப்பது யார்? சிவசங்கரா, தாங்கள் எங்கள் பிரிய சகி பார்வதி விஷயத்தில் கோபமாக இருந்தால் நாங்கள் அவளின் சார்பாக தங்களிடம் மன்னிப்பு கேட்கிறோம். எம்பெருமானே, எங்களது வேண்டுகோளை ஏற்று தாங்கள் பார்வதி மீது கோபம் கொள்ளாதீர்கள். அவள் வருத்தத்திலும் வேதனையிலும் இருக்கிறாள். தேவி பார்வதியின் வருத்தத்திற்கும் வேதனைக்கும் காரணம் நான் அல்லவே. இல்லை மகாதேவா, தாங்களை பதியாக அடைய வேண்டும் என்று பார்வதி கடும் தவம் இருந்தாள். தாங்கள் அவளை ஏற்றுக்கொண்டு நன்மை செய்தீர்கள். தாங்கள் எப்படி அவளுடைய வேதனைக்கும் வருத்தத்திற்கும் காரணமாக இருக்க முடியும்? சமீபமாக தேவி பார்வதி காரணமில்லாமல் கவலையுற்று இருப்பதால் நான் அவரை மகிழ்விக்க முயற்சி செய்தேன். இருந்தும் தாங்கள் அனைத்தும் அறிந்தவர், அனைவரின் மனதையும் அறிந்தவர். பார்வதியின் வேதனைக்கும் வருத்தத்திற்கும் காரணம் நிச்சயமாக தாங்கள் இல்லை. சிவசங்கரா, தங்களிடம் நாங்கள் வேண்டுவது இதுதான். உங்கள் பிரார்த்தனை என்னவென்று எனக்கு தெரியும். நான் நிச்சயமாக தேவி பார்வதி மகிழ்ச்சி அடைவதற்கான முயற்சிகளை செய்கிறேன். தங்களின் ஆறுதலான வார்த்தைக்கு மிக நன்றி சிவசங்கரா. எங்களுக்கு விடை கொடுங்கள். அடுத்த முறை நாங்கள் கைலாயம் வரும்பொழுது பார்வதியை எங்களுடன் அவசியம் அழைத்து செல்கிறோம். ஓம் நம சிவாய. நந்தி தேவரே, கைலாயத்தில் என்னதான் நடக்கிறது? தெரியவில்லை. இங்கு நடக்கும் விஷயங்களை பார்த்து நான் அதிர்ச்சியில் பிரமித்து போய்விட்டேன். இப்படியே இந்த நிலைமை நீடித்தால் இந்த சராசரத்தில் பிரச்சனைகள் மேலும் அதிகமாகும். தேவராஜனின் வாகனம் ஐராவதத்திற்கு என்ன ஆயிற்று? தன் சக்தியினால் அதற்கு மதம் பிடித்து விட்டது. சமுத்திரத்திலிருந்து வெளிவந்த ஐராவதம் தன்னையும் தேவனாக எண்ணிவிட்டது. இருந்தும் மதம் கொண்ட யானையால் சொர்க்கமே அதிர்கிறது. அதனால் மிகுந்த நஷ்டம் உண்டாகும். நாராயண நாராயண, ஐராவதத்தின் நிலைமையை பார்க்கும் பொழுது ஏதோ ஆபத்து காத்திருக்கிறதே. நாராயண நாராயண. தேவர்களே, தாங்கள் ஐராவதத்தை நிந்தனை செய்வதை விட்டுவிட்டு அதன் உன்மதத்திற்கான காரணத்தை தெரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். வணங்குகிறேன் தேவரிஷி நாரதரே. மங்களம் உண்டாகட்டும் ஐராவதா. தேவரிஷி, தாங்களும் எனக்கு மதம் பிடித்து விட்டது என்று நம்புகிறீர்களா? இல்லை இல்லை ஐராவதா, நிச்சயம் இல்லை. அப்படி உனக்கு உன்மதம் பிடித்திருந்தால் என்னை நீ வணங்க மாட்டாயே. ஆனால் நீ செய்வது மட்டும் சரியாக இல்லை. நாராயண நாராயண. உண்மைதான் தேவரிஷி, நான் மிகுந்த சோகத்தில் இருக்கிறேன். நாராயண நாராயண. சோகமா? உனக்கு என்ன சோகம்? தங்களுக்கு தெரியாதா தேவரிஷி, நான் சமுத்திரத்தில் இருந்து வெளிவந்தேன். தேவர்களின் விருப்பத்துக்காக என்னை சொர்க்கத்திற்கு கொண்டு வந்தார்கள். இங்கு வந்து சுகத்தோடு இருந்தும் மனம் முழுமையடையவில்லை. நாராயண நாராயண. தேவரிஷி, இன்றும் தேவராஜன் இந்திரன் மீதும் தேவி சசி மீதும் எனக்கு அளவிட முடியாத பாசம் இருக்கிறது. அவர்கள் என்னை மதிக்கவில்லை. நாராயண நாராயண. தங்களுக்கே நன்றாக தெரியும் தேவரிஷி, நான் ஒன்றும் தேவர்களுக்கு குறைந்தவன் அல்ல. எனக்கு இருக்கும் திவ்ய சக்தி தேவர்களை விட அதிகமானது. மும்மூர்த்தி 3 தேவிகள் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் எண்ணத்தினால் நான் தேவராஜனுக்கு வாகனமானேன். அதற்காக நான் அவனுக்கு அடிமை இல்லையே. நாராயண நாராயண. கஜராஜ ஐராவதா, நீ கூறுவது உண்மைதான். நீ அதிக சக்திகளின் சுவாமிதான். உண்மை என்னவென்றால் ஐராவதா, சொர்க்காதிபதி தேவேந்திரனுக்கு நீ இருப்பதுதான் பெருமையே. உனக்கு அவன் மரியாதை தந்துதான் ஆக வேண்டும்.
நன்றி தேவரிஷி. தேவரிஷி, தாங்கள் இதனிடம் பேசி நேரத்தை வீணாக்குகிறீர்கள். என்ன யோசனை தேவரிஷி? மூலப்பொருளும் தெய்வங்களும் இதற்கு இந்த பதவியை கொடுத்ததனால் இந்த ஐராவதம் தேவனாகிவிடுமா என்ன? எங்கள் அளவுக்கு சக்திசாலி ஆகிவிடுமா? தேவரிஷி, ஐராவதம் மிருகம், மிருகத்தை போல் நடக்க வேண்டும். அது பிளிரிக்கொண்டே நம்மை நோக்கி வருகிறது. நிச்சயம் நம்மை பழிவாங்கவே இப்படி செய்கிறது. நாம் நமது திவ்ய சக்தியை பிரயோகப்படுத்த வேண்டும். நீ கூறும் யோசனை சரிதான். நாராயண நாராயண. மூலப்பொருளே ஸ்ரீ மகாகணேசா, மூலப்பொருளே ஸ்ரீ மகாகணேசா, என் கண்ணெதிரே நான் காண்பதெல்லாம் உண்மையா? சொர்க்கத்திற்கு மீண்டும் இப்படி ஒரு பிரச்சனையா? மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசரின் கருணையினால் உன்னுடைய எண்ணம் அவசியம் நிறைவேறும். தேவி சசி, சற்று தைரியமாக இரு. காப்பாற்றுங்கள் தேவேந்திரா, காப்பாற்றுங்கள் தேவேந்திரா, காப்பாற்றுங்கள் தேவேந்திரா, காப்பாற்றுங்கள் தேவேந்திரா, காப்பாற்றுங்கள் தேவேந்திரா, காப்பாற்றுங்கள் தேவேந்திரா. ஐராவதத்திடமிருந்து எங்களை காப்பாற்றுங்கள். அது மதம் கொண்டு எங்கள் உயிரை எடுத்துவிடும் போலிருக்கிறது. காப்பாற்றுங்கள் தேவேந்திரா, காப்பாற்றுங்கள். அமைதி அடை ஐராவதா. இப்படி மிருகத்தனமாக நடப்பதை சீக்கிரம் விட்டுவிடு. இல்லை என்றால் உனக்கு தான் நஷ்டம் ஏற்படும். அந்த துஷ்ட மிருகம் அடங்கவில்லை என்றால் அதை அழித்து விடுங்கள் தேவராஜா. அதற்கு அறிவுரை கூறி கேட்கும் நிலையில் இல்லை தேவராஜா. அதற்கு தண்டனை வழங்குங்கள். எங்களை துரத்தி கொண்டே வந்து கொன்றுவிடும் போல் தெரிகிறது தேவராஜா. யமராஜனிடம் எங்களை அனுப்பாமல் காப்பாற்றுங்கள் சொர்க்காதிபதி. துஷ்டத்தனம் செய்யும் துஷ்டனை தண்டியுங்கள் தேவராஜா. அதை தண்டித்தே ஆக வேண்டும் தேவராஜா, அதை தண்டியுங்கள். தேவகணங்களே, என்னை அவ்வப்பொழுது துஷ்டமிருகம் என்று கூறி அவமானப்படுத்துகிறீர்கள். சீக்கிரமாக நீங்கள் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேளுங்கள். இல்லை என்றால் என் கோபம் ஒரு கணத்தில் சொர்க்கத்தை நஷ்டத்துக்கு உள்ளாக்கிவிடும். பார்த்தீர்களா, பார்த்தீர்களா தேவராஜா? துஷ்டத்தனம் செய்யும் துஷ்ட மிருகத்திற்கு தாங்கள் தண்டனை கொடுத்தே தீர வேண்டும். நீங்கள் தான் அமைதியாக இருக்க வேண்டும். துஷ்ட மிருகம் என்று கூறி அவ்வப்பொழுது என்னை அவமானப்படுத்துகிறீர்கள். நான் கடைசி முறையாக உங்களை எச்சரிக்கிறேன். தாங்கள் செய்த தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் என்னுடைய திவ்ய சக்தியின் மூலம் சொர்க்கத்தையே அழித்து விடுவேன். என்னுடைய ஆணையை கேட்ட பிறகும் உன்னுடைய மிருகத்தனத்தை குறைக்கவில்லையா ஐராவதா? என்னை மிருகம் என்று கூறி தாங்கள் அனைவரும் அவமானப்படுத்துகிறீர்கள். தாங்கள் என் கோபத்தை அதிகப்படுத்துகிறீர்கள். நான் என் திவ்ய சக்தியின் மூலம் சொர்க்கலோகத்தை அழிக்காமல் விடமாட்டேன். தேவராஜ் இந்திரா, என் திவ்ய சக்தியின் முன் உன் எந்த ஆயுதமும் வேலை செய்யாது. என்னை உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. பார்த்து கொண்டே இரு, பார்த்து கொண்டே இரு. திவ்ய சக்தி இருப்பதால் தான் நீ அகங்காரத்தில் துஷ்டனாகிவிட்டாய் ஐராவதா. நான் உனக்கு சாபமிடுகிறேன். உன்னுடைய திவ்ய சக்திகள் அழிந்து போகட்டும். சொர்க்கத்தை விட்டு நீ மறைந்து விடு.
நாராயண நாராயண. தவறு 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 தவறு. பிரபு, தாங்கள் யோக நித்திரையில் இருந்து வெளிவாருங்கள். பிரபு, சொர்க்கத்தில் இருந்த ஏதோ அபயக்குரல் வருகிறதே சுவாமி. நாராயண நாராயண. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமஹ. வணங்குகிறேன் லட்சுமி மாதா. அனர்த்தம் நிகழ்ந்து விட்டது ஸ்ரீஹரி, அனர்த்தம் நிகழ்ந்து விட்டது. தேவேந்திரன் இந்திரன் சமுதிரத்திலிருந்து வெளிவந்த கஜராஜனுக்கு சாபம் கொடுத்து பூலோகத்துக்கு அனுப்பி வைத்து விட்டான். பிரபு, தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையும் பொழுது என்கண் கஜராஜன் ஐராவதமும் சமுத்திரத்தின் உள்ளே இருந்து வெளியே வந்தார். தேவராஜன் அவனை இப்படி செய்வது மிக பெரிய தவறு. நாராயண நாராயண. ஸ்ரீஹரி, தேவேந்திரரும் தேவராஜர்களும் அவனை அவமதித்ததை கஜராஜன் ஐராவதன் பலமுறை மன்னித்தும் பயனில்லை. இருந்தும் தேவேந்திரன் இந்திரனின் சாபத்தால் கஜராஜன் ஐராவதன் பூலோகத்திற்கு வந்து விடும்படி ஆகிவிட்டது. நாராயண நாராயண. பிரபு, தேவராஜன் இந்திரனின் இந்த தீய செயலை தாங்கள் கண்டியுங்கள். தேவி லக்ஷ்மி, தாங்கள் தேவராஜா இந்திரனுக்கு எதிராக பேசுவதற்கான காரணம் இதுதானே? ஏனென்றால் கஜராஜா ஐராவதம் தங்களோடு சமுத்திரத்திலிருந்து வெளிவந்தது. அதில் என்ன சந்தேகம்? தேவர்கள் ஐராவதத்தின் உதவியால் தான் தேவராஜனின் நிலைமை உயர்வு அடைந்தது. கஜராஜனை அவமதித்து அவனுக்கு சாபம் அளித்தது தேவராஜனுக்கு உகந்த காரியம் அல்ல. நாராயண நாராயண. ஸ்ரீஹரி, மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் எண்ணத்தில் இயங்கும் இச்சராசரத்தில் இப்படி ஒரு கடினமான நிலை தேவையா? கஜராஜன் ஐராவதன் இப்பொழுது பூலோகத்திற்கு சென்றதன் காரணமாக பூலோகத்திலும் சொர்க்கலோகத்திலும் என்ன விளைவு ஏற்படும்? தேவரிஷி நாரதரே, தேவி லக்ஷ்மி, வினைப்பலன் இப்பொழுது ஆரம்பமாகி இருக்கிறது. இந்திரலோகத்து ஐராவதம் இந்த லீலையின் காரணமாக தன் எதிர்காலத்தில் சுதந்திரமாக இருக்கப் போகிறது. அதன் காரணமாக தாங்கள் இருவரும் இதை பற்றி கவலைப்படாமல் இருங்கள். எந்த ஒரு செயலுக்கும் மறு செயல் நிச்சயம் உண்டு. இந்த நிலைமையை பார்க்கும் பொழுது இப்பொழுது நான் ஒன்றை மட்டும் கூற முடியும். இந்த சம்பவத்தின் விளைவு நேரமானாலும் நன்மையில் முடியும். இன்று கஜராஜன் ஐராவதம் இந்திரன் மற்றும் தேவர்களால் அவமானப்பட்டிருந்தாலும் இந்திரனின் சாபம் ஐராவதத்திற்கு பின்னாளில் சாபமே அல்ல, வரதானமாக மாறிவிடும். அவனுக்கு மங்களம் உண்டாகும், மங்களம் உண்டாகும். நாராயண நாராயண. இன்று மனம் வேதனையாக இருக்கிறது, பூஜிக்க முடியவில்லை. என் தோழிகள் ஜெய விஜயா நிராசையோடு திரும்பி விட்டார்கள். மாதா பிதா இங்கு நடந்த சம்பவத்தை கேட்டால் மிகவும் துக்கப்படுவார்கள். ஸ்நான அறைக்குள் வந்ததற்காக என் சுவாமியை கூட நான் கடிந்து கொண்டு விட்டேன். எதற்காக எனக்கு இத்தனை கோபம் வருகிறது? நான் என்ன செய்வேன்? இருந்தும் ஏதாவது செய்யத்தான் வேண்டும். ஆம், இதற்கு ஏதாவது உபாயம் செய்யத்தான் வேண்டும்.
தேவி பார்வதி, மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் பூஜையின் பொழுது தங்களுக்கு இடையூறு வந்துவிட்டதா? பூஜையை பூர்த்தி செய்யுங்கள். சக்தி, முதலில் எனக்கு இதற்கு பதில் கூறுங்கள். இந்த இடையூறுக்கு நான் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? பார்வதி, என்ன இடையூறு வந்தாலும் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் எண்ணத்தில் தான் வந்திருக்கும். மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் எண்ணப்படியா? ஆம் பார்வதி, நீ எண்ணிய எண்ணம் ஜென்ம ஜென்மமாக பூர்த்தியாகாமல் இருந்ததல்லவா? இப்பொழுது பூர்த்தியாகும் திசை உனக்கு வந்துவிட்டது. இந்த இடையூறு வந்ததே உன் எண்ணம் பூர்த்தி அடைவதற்காகத்தான். இருந்தும் சக்தி, தேவி பார்வதி, விதியின் வினைகளை இப்பொழுது ஆராய்ச்சி செய்வது தேவையில்லாதது. நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? உன் அபூர்வ சங்கல்பத்தை பூர்த்தி செய் பார்வதி. தேவையில்லாத விவாதத்தை விட்டுவிட்டு உன் கவலையை விலக்கி வைத்துவிட்டு சம்பூர்ண சங்கல்பத்திற்கு தயாராக. சம்பூர்ண சங்கல்பத்திற்கு தயாராவதா? அர்த்தம் சிவப்பிரியே தேவி பார்வதி, இந்த திவ்ய மஞ்சள் சிவனின் சங்கல்பத்தில் இப்பொழுது இங்கே வந்துள்ளது. இதிலிருந்து வரும் திவ்ய சுகந்தம் உன் மனதை மிகவும் மகிழ செய்யும். நீ ஸ்நானம் செய்வதற்கு தயாராக. இதை நீ பூசிக்கொண்டால் இதுவரை அனுபவித்திராத ஆனந்தமும் சந்தோஷமும் உனக்கு நிச்சயம் கிடைக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. தேவி பார்வதி, இந்த திவ்ய மஞ்சளை உடல் முழுவதும் பூசிக்கொள். உன் உடல் முழுவதும் இதை நீ பூசிக்கொண்டு விட்டால் ஸ்நானம் செய்வதை மறந்து விடுவாய். உடலில் பூசி இருக்கும் திவ்ய மஞ்சளில் நான் இருக்கிறேன். அதை எடுத்து எனக்கு உருவம் தாருங்கள் மாதா. என்னை வெளியே கொண்டு வாருங்கள் மாதா. தங்கள் கைகளினால் உருவம் பெறும் பாக்கியத்தை எனக்கு தாருங்கள் மாதா. நான் வெளியே வந்து தங்களின் அன்பையும் பாசத்தையும் அனுபவிக்க ஆசைப்படுகிறேன் மாதா. எனக்கு மிகவும் பசிக்கிறது மாதா. சீக்கிரம் உருவம் தாருங்கள். ஓம் 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 ஓம்
மாதா, நான் வந்துவிட்டேன் மாதா. தங்கள் விருப்பம் மற்றும் கருணையின் மூலம் நான் தங்கள் முன் வந்துவிட்டேன். யார் பணி? தங்களின் புத்திரன் மாதா. என் புத்திரனா? ஆம் மாதா, அந்த புத்திரன் தான். என்னை அடைய வேண்டும் என்றுதானே தாங்கள் ஜென்மம் ஜென்மமாக காத்து கொண்டிருந்தீர்கள். நீதான் மகா கணேசரின் அவதாரமா புத்திரா? இப்பொழுது நான் மகா கணேசன் அல்ல, வெறும் கணேசன் தான். கௌரி புத்திரன் கணேசன் என்று அழையுங்கள் மாதா. கௌரி புத்திரா கணேஷா, என் கணேஷா, என் கணேஷ், கௌரி புத்திரா. மாதா, என் புத்திரா. மாதா, என் புத்திரா. மாதா, மாதா, என் புத்திரா. மாதா, மாதா, புத்திரா. மாதா, புத்திரா. மாதா. மிகச் சிறந்தவர், கணங்களின் ஈஸ்வரன் கௌரி புத்திரா கணேஷா, கூறு, உனக்கு எது மிகவும் பிடிக்கும்? பிடித்ததைதான் தந்து விட்டீர்களே. எப்படி புத்திரா? எனக்கு உருவம் கொடுத்து விட்டீர்கள், ஜன்மம் தந்தீர்கள். எனக்கு அனைத்துமே தாங்கள் தானே மாதா. நான் தங்களை கடவுளை விட அதிகமாக மதிக்கிறேன் மாதா. சரசரத்தில் யாருக்கு வேண்டுமானாலும் நன்றி செலுத்தி விடலாம். ஆனால் மாதாவின் செயலுக்கு எந்த வகையிலும் நன்றி செலுத்த முடியாது. நீ மிகவும் புத்திமானாக இருக்கிறாய் கணேஷா. உங்கள் புத்திரன் தானே மாதா. இப்பொழுது தாங்கள் எனக்கு ஆணையிடுங்கள், தங்களுக்கு நான் என்ன சேவை செய்ய வேண்டும்? நீ எனக்கு சேவை செய்ய போகிறாயா? ஆம் மாதா, மாதாவுக்கு சேவை செய்வது புத்திரர்களின் கடமையாயிற்றே. என் புத்திரா. மாதா, என் புத்திரா கணேஷா. மாதா, தங்களின் இதயத்தில் இப்பொழுது ஆனந்த அலை வேகமாக பாய்கிறதே. அந்த ஆனந்தத்தை நான் கேட்டு மகிழ்கிறேன். புத்திரா கணேஷா, என் புத்திரா கணேஷா. மாதா, புத்திரா. மாதா, கௌரி புத்திரா கணேஷா, என் புத்திரா. மாதா. தேவி பார்வதி, இந்த திவ்ய புத்திரனை உபயோகப்படுத்திக் கொள். அவன் மீது இருக்கும் பாசத்தை அதிகம் வெளிக்காட்டிக் கொள்ளாதே. நீ ஸ்நானம் செய்வதையே மறந்து விட்டாய். புத்திர கணேஷா, நான் கணேசருக்கு பூஜை செய்ய சங்கல்பம் செய்திருக்கிறேன். அதற்கு நான் ஸ்நானம் செய்துவிட்டு வர வேண்டும். நான் ஸ்நானம் செய்துவிட்டு வரும் வரை நீ இங்கேயே காவல் இரு. யாரையும் உள்ளே அனுமதிக்க கூடாது. என் காவலை மீறி யார் உள்ளே வருவார் மாதா? இதை வைத்துக்கொள் புத்திரா. இந்த தண்டம் தான் உன் ஆயுதம்.
இதை நீ கையாளுவதன் மூலம் கணங்களின் ஈஸ்வரனாக நீ திகழ்வாய். யார் உன் ஆணை மீறுகிறார்களோ அவர்களை தண்டிக்க பயன்படுத்து. உன் ஆணையை மதித்து உன் கருணையை வேண்டுபவர்களுக்கு துன்பத்தை தரக்கூடாது. அப்படியே ஆகட்டும் மாதா. மாதாவுக்கு ஜெய். மாதாவுக்கு ஜெய். மாதாவுக்கு ஜெய். புத்திர கணேஷா, புத்திர கணேஷா, உனக்கு பசிக்கிறதல்லவா? ஆம் மாதா, மிகவும் பசிக்கிறது. புத்திர கணேஷா, இந்த இனிப்பு மோதகு உன் பசியை ஆற்றிவிடும். இது உன் வயிற்றை நிரப்பிவிடும். ஆனால் புத்திரா, வாயிலை விட்டு எங்கும் செல்லாதே. நான் திரும்பி வரும் வரை நீ எனக்கு காவல் இரு. மாதாக்கு ஜெய். மாதா, தாங்கள் கவலையின்றி ஸ்நானம் செய்ய செல்லுங்கள். நான் இங்கே கவனித்துக் கொள்கிறேன். மாதாவுக்கு ஜெய். இதன் சுகந்தம் மிக நன்றாக இருக்கிறதே. சுகந்தம் மட்டுமல்ல, நாங்கள் உண்பதற்கு சுவையாகவும் இருப்போம். இதை யார் கூறுவது? நாங்கள் தான் கூறுகிறோம். அட, மோதகத்தை காணவில்லை. நாங்கள் இங்கே இருக்கிறோம். என்ன இது? நீங்கள் ஏன் அங்கே சென்றீர்கள்? முதலில் இதற்கு பதில் கூறுங்கள். தாங்கள் யார்? நான் தான் ஸ்ரீ கணேசன். ஸ்ரீ கணேசரா? முதலில் எண்ணெய் உண்ணுங்கள். முதலில் எண்ணெய் உண்ணுங்கள். முதலில் எண்ணெய் உண்ணுங்கள். முதலில் எண்ணெய் உண்ணுங்கள். ஸ்ரீ கணேஷா, முதலில் எண்ணெய் உண்ணுங்கள். அனைவரும் கவலைப்படாதீர்கள். அனைவரையுமே நான் உண்கிறேன். இல்லை மகா கணேஷா, நான் தான் முதலில் வந்தேன். முதலில் எண்ணெய் உண்ணுங்கள். மிக சுவை. மாதாவுக்கு ஜெய். Om Namah Shivaya, 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 Om Namah Shivaya. நந்தி தேவரே, உத்தரவு தாருங்கள் பிரபு. தேவி ஜெயா மற்றும் விஜயா என்னிடம் கேட்டுக்கொண்டார்கள். நான் தேவி பார்வதியை மகிழ்வோடு வைத்து நிற்க வேண்டும். இருந்தும் எனக்கு அது நினைவே இல்லை. தாங்கள் ஏன் இந்த விஷயத்தை எனக்கு நினைவுபடுத்தவில்லை? மன்னிக்க வேண்டும் எம்பெருமானே. நினைவுபடுத்த வந்தால் தாங்கள் குரோதம் கொள்வீர்கள். திரிசூலத்தை எங்கள் மீது பயன்படுத்துவீர்கள். அதனால் இதுவரை உண்டான துக்கத்தை நீங்கள் தான் போக்க வேண்டும். துக்கத்தை போக்கினால் மாதா குரோதம் கொள்வார்கள். மாதாவின் குரோதத்தை நினைத்தால் எனக்கு பயமாக இருக்கிறது. அதனால் தாங்கள்... உங்களுக்கு தங்கள் மாதாவை பற்றி தெரியாதா? உங்கள் மாதா என்னிடமும் கோபம் கொண்டாள். இல்லை பிரபு, அப்படி எண்ணி பேசாமல் இருந்து விடாதீர்கள். முயற்சி செய்து பாருங்கள் எம்பெருமானே. தாங்கள் உள்ளே செல்ல முடியாது. மாதாவின் ஆணை அது. செல்லுங்கள் இங்கிருந்து. என்னை தடுப்பதற்கு நீ யார்? நான் யாரா? என் மாதாவின் புத்திரன் நான். மாதாவின் புத்திரனா? இதற்கு முன் நான் உன்னை இங்கு பார்த்ததே இல்லையே. எனக்கு தெரியாமல் எங்கிருந்தோ வந்து தன்னைத்தானே மாதாவின் புத்திரன் என்று கூறுகிறாய். நீ வழியை விட்டு விலகி நில். மாதா வழிவிடாதே என்கிறார். இவர் வழிவிடு என்கிறார். சென்று விடுங்கள். பிடிவாதம் பிடிக்காதீர்கள். நான் தான் வேண்டாம் என்கிறேனே. இதை கூடவா தாங்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை? நான் இந்த கைலாயத்தின் சுவாமி. இந்த முழு கைலாயம் என்னுடையது. நான் இங்கிருந்து எங்கு செல்ல முடியும்?
என்னை தடுக்க நீ எங்கிருந்து வந்தாய்? என் வழியை விட்டு விலகினில். வீணாக விவாதம் செய்யாதீர்கள் கைலாயபதி. என்னால் உங்களை உள்ளே அனுப்ப முடியாது. வீணாக விவாதம் செய்யாதீர்கள் கைலாயபதி. நான் உங்களை உள்ளே அனுப்ப முடியாது. நில்லுங்கள் அங்கே. இதற்கு மேல் ஒரு அடியை கூட தாங்கள் எடுத்து வைக்க கூடாது. நான் யார் என்று உனக்கு தெரியுமா? சராசரத்தில் மகாதேவன் என்று அழைப்பார்கள். மகாதேவனாக இருங்கள், ஆதி தேவனாக இருங்கள், பரமதேவனாக இருங்கள், தேவாதி தேவனாக இருங்கள், இதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. எப்படி இருந்தாலும் நான் உங்களை உள்ளே விட மாட்டேன். அடம் பிடித்தவனே, வீண் பிடிவாதம் வேண்டாம். இதுவா பிடிவாதம்? என் மாதாவின் வாக்குப்படி என் மாதாவின் ஆணையை நிறைவேற்ற தங்களை தடுக்கிறேன். இது பிடிவாதம் இல்லை. யார் உன்னுடைய மாதா? யாருக்கு என் மாதாவை தெரியாதோ அவர்களுக்கு எதுவுமே தெரியாது. எதையுமே தெரியாதவர்களை நான் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும்? நான் உங்களை உள்ளே விட போவதில்லை. மனம் ஆனந்தப்படும்படி பேசுகிறாய் பிரிய பாலகா. நான் பாலகன் என்பது உண்மைதான். ஆனால் மாதாவின் ஆணையை கடைபிடிக்கும் பாலகன், அதுதான் உண்மை. தாங்கள் ஆனந்தப்படுவதில் எனக்கும் ஆனந்தம்தான். ஆனால் போகக்கூடாத சமயத்தில் உள்ளே செல்பவர்களை தடுத்து விடுவேன். பாலகா, உனக்கு கடமை உணர்ச்சி அதிகம் இருக்கிறது. என்னுடைய கடமை உணர்ச்சிக்காக சந்தோஷப்படுவதற்கு மிக்க நன்றி. தாங்கள் என்னதான் ஆனந்தப்பட்டாலும் உள்ளே செல்ல அனுமதிக்க மாட்டேன். அப்படியும் தாங்கள் போக மறுத்தால் காரியம் கடினமாகிவிடும். ஏனென்றால் எனக்கு மகிழ்ச்சியை விட கடமைதான் முக்கியம். நீ கடமை பற்றி என்னிடமே கூறுகிறாயா? உன் கடமை என்ன? உங்கள் வழியை தடுப்பதுதான் என்னுடைய கடமை. மாதாவின் அனுமதி இல்லாமல் நான் நிச்சயம் உங்களை உள்ளே நுழைய விட மாட்டேன். யார் உன்னுடைய மாதா? அப்படி வாருங்கள் என் வழிக்கு. என்ன கேட்டீர்கள் இப்பொழுது? என்னுடைய மாதா அகிலத்துக்கே பிரம்மாண்டமான சுவாமினி ராஜராஜேஸ்வரி மாதா கௌரி அவர். நான் அவர்களின் புத்திரன் கௌரி புத்திரன் கணேசன். மாதாவுக்கு ஜெய். கௌரி புத்திரன் கணேசனா? கௌரி உனக்கு எப்பொழுது ஜென்மம் கொடுத்தாள்? அதை பற்றி எனக்கு தெரியாது. தெரியவில்லை என்றால் எப்படி? நான் அஜன்மம் எடுத்தவன், அவிநாசி, பரம்பொருள், புருஷோத்தமன், சுத்த புத்த நித்தியமானவன். அஜன்மம் எடுத்து அவிநாசி நித்தியனாக சுத்த புத்தனாக முக்தி பெற்ற கௌரி புத்திர கணேசா, செல், உன் மாதாவிடம் சென்று கேட்டு வா. மகாதேவன் வாயிலில் நிற்கிறார், உள்ளே வர விரும்புகிறார் என்று. இந்த சராசரமே உங்களை மகாதேவன் என்கிறது. அப்படி என்றால் அவசியம் தாங்கள் பரமஞானி. பரமஞானி என்றால் அனைத்தும் தெரிந்தவர், பரமயோகி, புத்திமானாக இருக்க வேண்டுமே. ஆனால் என் புத்திக்கு அப்படி தோன்றவில்லை. அர்த்தம்? இதற்கு கூடவா தங்களுக்கு அர்த்தம் தெரியவில்லை? நான் மாதாவின் ஆணை இல்லாமல் உள்ளே விட மாட்டேன். பிறகு எதற்காக இங்கே நிற்கிறீர்கள்? உள்ளே நுழைய முயற்சி செய்கிறீர்களா? எனது மாதாவின் ஆணையை மீறி சொல்கிறீர்களா? உங்களுடைய சாதுரியம் மிக நன்றாக உள்ளது. அடம் கொண்டவனே, பிடிவாதம் பிடிக்காமல் வழியை விட்டு விலகு. இல்லை என்றால் என்ன யுத்தம் செய்வீர்களா? வாருங்கள், அதையும் செய்து பார்க்கலாம். சிறியவனாக இருந்தும் பெரிய பெரிய வார்த்தைகளை பேசுகிறாய். அதற்கு காரணம் தாங்கள் தான். தாங்கள் பெரியவராய் இருந்தும் சிறிய வார்த்தை பேசுகிறீர்களே. யுத்தம் செய்வதை பற்றி என்ன கூறுகிறீர்கள்? அதிக பிரசங்கி பாலகா. இல்லை இல்லை, இந்த பாலகன் மேல் நெற்றிக்கண்ணை திறப்பது உசிதம் அல்ல. என்ன மகாதேவா, யுத்தம் என்றதும் பிரமித்து விட்டீர்கள்? என்ன யோசிக்கிறீர்கள்? சீக்கிரம் கூறுங்கள். இப்பொழுது யுத்தம் செய்வதை பற்றி என்ன கூறுகிறீர்கள்? உன்னை சமாளிக்க என் கணங்கள் மட்டுமே போதும். அவர்களை சமாளித்தாலே உனக்கு நல்ல புத்தி வந்துவிடும் என்று நினைக்கிறேன். நன்றி மகாதேவா. கணபதிக்கு கணங்களை அனுப்பி வையுங்கள். மாதாவுக்கு ஜெய். மாதாவுக்கு ஜெய். மிக அற்புதம். மாதாவுக்கு ஜெய். கௌரி புத்திரன் கணேசன் என்று கூறுங்கள் மாதா. கௌரி புத்திரா கணேசா, என் கணேசா, என் புத்திரா, என் கணேசா. கௌரி புத்திரா, கணங்களின் சிறந்து கணங்களின் ஈஸ்வரனாக
கௌரிபுத்ரா கணேஷா, கூறு, உனக்கு பிடித்தது என்ன? பிடித்ததை தான் தந்து விட்டீர்களே மாதா. எப்படி புத்திரா? எனக்கு உருவம் கொடுத்தீர்கள், ஜென்மம் தந்தீர்கள், எனக்கு உடலும் உயிரும் தந்த மாதா என்னை பொறுத்தவரை கடவுளை விட சிறந்தவர்கள். நந்தி, சிவகணங்களே, அந்த பாலகன் என்னை அவமானப்படுத்தி விட்டான். அவன் தேவி பார்வதி ஸ்நான அறைவாசலில் இருக்கிறான். சீக்கிரம் அவனை தாக்குங்கள். நான் கூறியது கேட்கவில்லையா? என்ன செய்கிறீர்கள்? கேட்டது எம்பெருமானே, ஆனால் எங்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஆனால் கைலாயத்தில் எந்த பாலகனையும் காணவில்லையே. அப்பொழுது நான் என்ன அசத்தியம் கூறுகிறேனா? உங்களுக்கு என் வார்த்தையின் மீது நம்பிக்கை இல்லையா என்ன? இல்லை இல்லை இல்லை, வாருங்கள் வாருங்கள், சென்று பார்க்கலாம். வாருங்கள் வாருங்கள். சரி, வாருங்கள் சென்று பார்க்கலாம். வாருங்கள். மாதா என்னிடம் கூறவே இல்லையே. இந்த மகாதேவன் தான் கைலாயத்தின் சுவாமி என்று அப்படியே கூறியிருந்தாலும் நான் அவரை ஸ்நான அறைக்குள் எப்படி அனுமதிக்க முடியும்? எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. விசித்திர வேஷதாரி கைலாயபதி என் மாதாவின் ஆணையை ஏற்பதற்கு ஏன் மறுக்கிறார்? கேட்காமல் திரும்பி சென்று விட்டாரே, நமக்கு என்ன கவலை? மாதா கொடுத்த இந்த மோதகத்தை அருந்தி பசியை போக்குவோம். யார் இது? யார் இது? யார் இந்த பாலகன்? எப்படி இங்கு வந்தான்? யார் தெரியவில்லையே. எப்படி வந்தான்? தெரியவில்லை. நில்லுங்கள். மாதாவின் இடத்திற்குள் நுழைய தாங்கள் அனைவரும் வந்து இருக்கிறீர்களா என்ன? நான் உங்களை ஒரு வழி செய்து விடுவேன். பாலகனா, நீ உத்தண்டம் வைத்திருக்கிறாய்? உத்தண்டம் இல்லை, கையில் தண்டம் வைத்திருக்கிறேன். மாதா கூறியிருக்கிறார்கள், இந்த தண்டத்தை கையில் வைத்துக் கொண்டால் நான் கணத்தில் சிறந்தவன் என்று. கணங்களின் ஈஸ்வரன் அகிலத்துக்கே நாயகன் தானே. என் ஆணையை கேட்கவில்லை என்றால் அவர்கள் மீது நான் இதை பயன்படுத்துவேன். ஆனால் என் பேச்சை கேட்டால் அவர்கள் மீது நிச்சயம் எந்த காரணத்தை கொண்டும் இதை பயன்படுத்த மாட்டேன். இப்பொழுது நீங்கள் கூறுங்கள், நீங்கள் என் பேச்சை கேட்கிறீர்களா இல்லை இதை அனுப்பவா? பெரிய பெரிய வார்த்தைகளை எல்லாம் பேசுகிறாய். இதை பயன்படுத்தினால் அதை விட பெரிய அடி கிடைக்கும். நாங்கள் சிவனின் கணங்கள், பேச்சால் எங்களை இப்படியெல்லாம் பயமுறுத்த முடியாது. முதலில் எனக்கு கூறு, கைலாயத்திற்கு எங்கிருந்து வந்தாய்? அது மாதாவின் இடமாயிற்றே, அங்கிருந்தா வந்தாய்? உண்மையை கூறி, யார் கண்ணிலும் படாமல் எந்த வழியாக நீ இங்கு வந்தாய்? உடல்தான் அளவுக்கு மீறி வளர்ந்திருக்கிறது, ஆனால் அறிவு என்னவோ சிறிதாக தான் இருக்கிறது. இதுவும் உங்களுக்கு புரியவில்லை? மாதா இருக்கும் இடம் செல்வதற்கு யாருக்கும் வழிவிட அவசியம் இல்லை. நந்தி மகாராஜா, பாலகன் சாமர்த்தியமான புத்திசாலியாக இருக்கிறான். இப்போது நாம் என்ன செய்வது? ஏதாவது ஒன்றை செய்துதானே ஆக வேண்டும். சுவாமியின் ஆணையும் அதுதானே. ஏதாவது ஒன்று செய்துதானே ஆக வேண்டும். ஏனென்றால் சுவாமியின் ஆணையும் அதுதானே. என்னை போல பேசி என்னை பரிகாசம் செய்கிறாயா? உன்னுடைய புத்தியும் அறியாமையையும் நான் எடுத்து கூறினேன். உனக்கு இது கூட தெரியவில்லையே. சிறியவர்கள் பெரியவர்களை பரிகாசம் செய்வார்களா? பெரியவர்கள் தான் சிறியவர்களை செய்வார்கள். அதிக பிரசங்கி பாலகா, வழியை விட்டு செல். உங்களுடைய சுவாமியே இங்கிருந்து சென்று விட்டார். உங்களை மட்டும் நான் உள்ளே விடுவேனா என்ன? சென்று விடுங்கள் இங்கிருந்து. என்னை கோபத்திற்கு ஆளாக்காதீர்கள். இல்லை, மாதா எனக்கு தந்த இந்த தண்டத்தை உங்கள் மேல் பயன்படுத்த வேண்டும். செல்லுங்கள், இங்கிருந்து செல்லுங்கள். மாதா கொடுத்த மோதகத்தை அருந்தவே முடியவில்லையே. நந்தி மகாராஜா, வழியை விட சொல்லுங்கள். என்ன பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? மாதா கொடுத்த மோதகத்தை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய சரீரம்! சிறிதாவது தரவா? வாங்குங்கள், இந்தாருங்கள்.
எனக்கே குறைவாக இருக்கிறது. மாதா கொடுத்தது சுவையான மோதகம். தேவை என்றால் என் கருணையை பெற வேண்டும். நீ என்னை பரிகாசம் செய்கிறாயா? அவசியம் ஏற்பட்டால் ஆயுதத்தை பயன்படுத்துவேன். உன்னை இப்படி விட்டால் சரி வராது. என்ன சிரிப்பு வேண்டி இருக்கிறது? தாக்குங்கள் இந்த துஷ்ட பாலகனை. உத்தண்ட பாலகா, நீ காப்பாற்றுங்கள் எம்பெருமானே, காப்பாற்றுங்கள், 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 காப்பாற்றுங்கள் எம்பெருமானே, காப்பாற்றுங்கள். அந்த உத்தண்ட பாலகனிடமிருந்து எங்களை காப்பாற்றுங்கள் எம்பெருமானே. எம்பெருமானே, அவனது தண்டம் வஜ்ராயுதத்தை போல் இருக்கிறது எம்பெருமானே. அவனிடம் அபார சக்தி இருக்கிறது சுவாமி. எத்தனை பேர் சேர்ந்தாலும் அத்தனை பேரையும் தாக்குகிறார். அவனை தடுங்கள் எம்பெருமானே, தடுத்து நிறுத்துங்கள். காப்பாற்றுங்கள் எம்பெருமானே, காப்பாற்றுங்கள் எம்பெருமானே, காப்பாற்றுங்கள் எம்பெருமானே, காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் எம்பெருமானே, காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் எம்பெருமானே, காப்பாற்றுங்கள். மாதா, தாங்கள் நிம்மதியாக ஸ்நானம் செய்யுங்கள். வாயிலே ஆணைக்காக நான் காத்திருக்கிறேன். என் உத்தரவு இல்லாமல் தாங்கள் இருக்கும் இடத்திற்கு யாரும் வர முடியாது. மாதா, தாங்கள் எனக்கு அளித்த மோதகம் உண்டு விட்டேன். மிகவும் அருமையாக இருந்தது. நன்றி மாதா. மாதாக்கு ஜெய். யார் சாகசமும் மாதா இருக்கும் இடத்திற்கு செல்லவே செல்லாது. வணங்குகிறேன் கைலாயபதி. தாங்கள் மீண்டும் இங்கே வந்ததற்கு காரணம் நிச்சயமாக இந்த மோதகம் இல்லையே. என்னை பரிகாசம் செய்யும் வேலை வேண்டாம் பாலகா. சிவனின் வாகனமான நந்தி
மற்றும் என் சிவகணங்களை காரணமின்றி வதைத்து என் குரோதத்திற்கு ஆளாகி இருக்கிறாய். தாங்கள் கைலாயபதி மகாதேவன் என்று வேறு கூறுகிறீர்கள். மகாதேவன் காரணம் இல்லாமல் கோபம் கொள்வது நன்றாக இல்லையே. கோபத்தை விட்டுவிடுங்கள் மகாதேவா. மாதா எனக்கு கொடுத்த இந்த மோதகத்தை உண்ண பாருங்கள். முதலில் உன் துஷ்ட இனத்தை கைவிடு பாலகா. ஒருவேளை தங்களுக்கு இந்த மோதகத்தை உண்ண விருப்பம் இல்லையா? நானே இது உண்ணுகிறேன். இப்பொழுது எதற்காக சிவகணங்களை காரணமின்றி வதைத்தாய்? உங்கள் அன்பான சிவகணங்களுக்கு புத்தியே இல்லை. நான் அவர்களுக்கும் மோதகத்தை தந்தேன். ஆனால் அவர்கள் மூட புத்தி. என்னிடம் அதை பெறுவதற்கு விருப்பமே இல்லை. இப்பொழுது தாங்களே கூறுங்கள் கைலாயபதி. மூடர்களுக்கு தண்டனை தானே வேண்டும். தரவில்லை என்றால் தவறுதானே? என்னுடைய வழியிலிருந்து விலகி நில். இல்லை என்றால் நீ என் கரங்களால் உன் மூடத்தனத்திற்கான தண்டனை அனுபவிப்பாய். கைலாயபதி, நான் ஒன்று மூடன் அல்ல. என்னை எதிர்த்தால் அதன் விளைவு கடினம்தான். நான் முன்பே கூறிவிட்டேனே. தடுத்தும் கேட்காமல் ஏன் வருகிறீர்கள்? நான் கூறுவது உங்களுக்கு புரியவில்லையா? ஏனென்றால் இப்பொழுது என் மாதா ஸ்நானம் செய்து கொண்டிருக்கிறார். நான் அறைக்குள் செல்லக்கூடாது. எவ்வளவு கூறியும் தாங்கள் செல்ல பிடிவாதம் பிடித்தால் விளைவு நன்றாக இருக்காது. முட்டாள் தானே அதை செய்வான். இதுவரை இந்த நமச்சிவாயத்தின் வழியை தடுக்கும் தீய செயலை யாரும் செய்ததே இல்லை. அடம் கொண்ட துஷ்ட பாலகா, உன்னுடைய இந்த செயலுக்காக நீ என்னிடம் தண்டனை அனுபவிக்கத்தான் போகிறாய். கைலாயபதி, தாங்கள் என்னை தண்டிக்க போகிறீர்களா? அதுவும் எதற்கு? மாதா ஸ்நானம் செய்யும் இடத்திற்கு செல்லவா? நான் அறையின் வாசலில் நின்று உள்ளே செல்லவில்லாமல் தடுக்கும் உன்னை தண்டித்து நான் உள்ளே சென்று உன் மாதாவிடம் நான் கூறுவேன். ஒரு அடம் கொண்ட மூர்க்க பாலகனை வாயில் அருகே நிறுத்தி மாபெரும் தவறு செய்து விட்டாய் என்பேன். மாதா என்றும் தவறு செய்ய மாட்டார் கைலாயபதி. தவறு செய்பவர்கள்தான் எதையும் தவறாக எண்ணுவார்கள். உன் வார்த்தைகள் எல்லை மீறுகின்றன. என்னிடம் முடிவை தேடிக்கொள்ளாதே. மரியாதையாக வழிவிடு. இல்லை என்றால் என்ன? யுத்தம் செய்வீர்களா? முன்பு வந்த போது கூட யுத்தம் செய்வேன் என்றீர்கள். தெரியவில்லை, ஏதோ யோசித்து சென்று விட்டீர்கள். புத்தி இல்லாத சிவகணங்களை அனுப்பி எதற்கு அடித்தாய் என்று கேட்க வந்தீர்களா? சிவகணங்கள் இந்த கணபதியை பற்றி கூறவில்லையா? இல்லை, என்னை பற்றி தெரிந்து கொள்ள தாங்களே நேரில் வந்திருக்கிறீர்களா? இதுவரை என் வீரத்தை குறைவாக எடை போட்டவர்கள் யாரும் இந்த சராசரத்தில் உயிரோடு இல்லை. சிவகணங்களின் நிலைமையை பார்த்த பிறகு கூட இப்படி பேசுவது நன்றாகவா இருக்கிறது? என்ன கைலாயபதி நீங்கள்? தங்கள் சாகசம் நன்றாக இல்லையே. மீண்டும் தங்களை பார்த்ததில் எனக்கு ஆனந்தம். நான் ஆனந்தமாக இருப்பதால் இந்த திவ்ய மோதகத்தை தருகிறேன். வாங்கிக் கொள்ளுங்கள். அடம் கொண்ட பாலகா, உங்களுக்கு பசிக்கவில்லை என்றால் வேண்டாம். அதற்கு நான் என்ன செய்ய? நான் சாப்பிட்டு என் பசியை போக்கிக் கொள்ள போகிறேன்.